Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தில் கடைசி 10 இரவில் நடைபெற்ற குயிஸ் புரோகிராமில் கலந்து கொண்டவர்களுக்கு உண்டான ஊக்கப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பரிசளிப்பு நிகழ்ச்சி, அந்த பரிசளிப்பு நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அன்புசிக்கும் அகலிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய பசங்க எல்லாம் அமைதியா பாருங்க, யார் கூட்டு உட்காருங்க, அன்புசிக்கும் அகலிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நவ நாகரிகமான இந்த நிலையில வளர்ச்சியினுடைய உச்சாணி கொம்புக்கே சென்று விட்டதாக கருதக்கூடிய இந்த மனிதன் மத்தியில இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை செயல்களும் எதை நோக்கி நம்மை அழைக்கிறது என்று சொன்னால் நரகை நோக்கி தான் அழைக்கிறது. நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம்னு சொல்லி சொன்னா நரகத்தை நோக்கி அழைப்பதற்கு உண்டான கருவிகள், நம்ம கையில எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா நரகத்தை நோக்கி அழைக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இப்படி இருக்கும் பொழுது இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மையும் காப்பாற்றிக் கொள்ளணும், நம்முடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு குழந்தையும் எப்படி பிறக்கிறது என்று சொன்னால் இயற்கை இஸ்லாத்தில் பிறப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. குல்லு மௌலூதுன் யூலது அலல் ஃபித்ரா, எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் அது இயற்கை இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. அய்யு நசிரானி அய்யு மஜ்ஜிசானி, பாபாவு அவருடைய பெற்றோர்கள் தான் என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா அவர்களை யூதர்களாகவோ இல்லை கிறிஸ்தவர்களாகவோ
இல்லை நெருப்பை வணங்கக்கூடியவர்களாகவோ மாற்றி விடுகிறார்கள். அப்ப எந்த குழந்தையும் பிறக்கும் பொழுது இயற்கை இஸ்லாத்தில் தான் பிறப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில இதை ஆய்வு பண்ணி சொல்றாங்க. எத்தனையோ குழந்தைகள் பிறக்கிறது, ஒரு முஸ்லீமுக்கு குழந்தை பிறக்கிறது, ஒரு கிறிஸ்தவருக்கு குழந்தை பிறக்கிறது, அதே மாதிரி ஒரு யகூதிக்கு குழந்தை பிறக்கிறது, இல்ல கடவுளை மறுக்கக்கூடிய ஒரு நாத்திகருக்கு குழந்தை பிறக்கிறது. நாத்திகருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் அதனுடைய உள்ளத்துல எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு நம்பிக்கையோடு தான் பிறக்கிறது. இயற்கையை நம்பக்கூடிய அந்த அடிப்படையில் தான் பிறக்கிறது என்று சொல்லி ஆய்வு சொல்றாங்க. அப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த பிள்ளையை சரியான முறையில வெற்றி பெறக்கூடிய மக்களாக, வெற்றி பெறக்கூடிய பிள்ளையாக வளர்ப்பது யாருடைய கையில் இருக்கிறது என்று சொன்னால் பெற்றோர்களுடைய கையில் தான் இருக்கிறது. பாடல்ல கூட சொல்லுவாங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையில அப்படிம்பாங்க. இந்த பூமியில பிறக்கும் போது நல்ல குழந்தையா தான் அது பிறக்குது. அந்த குழந்தை இணை வைக்கக்கூடிய, இல்ல இறைவனை மறுக்கக்கூடிய, இல்ல இறைவனை நிராகரிக்கக்கூடிய, இல்ல நம்பிக்கை இல்லாத பிள்ளையாக மாறுவதற்கு மிக முக்கியமான காரணம் யார் என்று சொன்னால் அபவாஹு, அவருடைய பெற்றோர்கள் தான். அப்ப பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் அதுல ரொம்பவுமே கவனம் செலுத்தணும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், குல்லுக்கும் மசூலும் அன் ரய்யத்திஹி, உங்களுடைய பொறுப்புகள் குறித்து நாளை மறுமையிலே இறைவனுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட உடல ஒரு ஆட்சியாளர் என்பவர் அவருடைய அந்த ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு பொறுப்பாளி ஆவார். அதே மாதிரி ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர் அவன் கணவனுடைய இல்லத்திற்கு பொறுப்பாளி. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கணவனுடைய இல்லத்துக்கு பொறுப்பாளி சொல்லி சொன்னா இத வீட்டுல இருக்கக்கூடிய சாப்பாடு ஜாமான் சட்டுமுட்டு அதை மட்டும் கிடையாது, அதையும் பார்த்துக்கணும், அதையும் கவனிக்கணும், அதற்கும் பொறுப்பாளிகள் தான். மிக முக்கியமாக சொல்லப்படுகின்ற விஷயம் என்று சொன்னால் கணவனுடைய செல்வம், கணவனுடைய செல்வம் சொல்லி சொன்னாலே அது பிள்ளைகள் தான். அப்ப அந்த பிள்ளைகளுடைய விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னா கண்ணும் கருத்துமாக, கவனமாக, எச்சரிக்கையாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல எப்படி மக்கள் போய் கொண்டிருக்கிறார்களோ அதை கவனித்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு என்பது நம் அனைவருக்கும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியில, சஹாபாக்கள் மத்தியில ஒரு நேரத்துல சொல்றாங்க, யார் ஒருவர் 2 பெண் பிள்ளைகளை பெற்று அதை சரியான முறையில பராமரிப்போடு வளர்த்து அவர்களை கரை சேர்க்கிறார்களோ அவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி கையை காட்டி சொல்றாங்க. உடனே ஒரு சஹாபி எந்திரிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை 2 பெண் பிள்ளைகள் பெற்று அவரை சரியான முறையில வளர்த்து அவர்களை கரை சேர்ப்பார்களே ஆனால் அவர்களுக்கு சொர்க்கம் கடமையாக்கப்பட்டுருச்சு, சொர்க்கம் கிடைச்சிடும், அதோட சேர்த்து உங்களோட இருப்போம் சொல்லி சொன்னீங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தானே, அப்ப ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சஹாபாக்களுக்கு அந்த அளவுக்கு ஆர்வம். உடனே அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, மறுபடியும் சொல்றாங்க, யார் ஒருவருக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை இருந்து அந்த பெண் பிள்ளையை சரியான முறையில பராமரித்து ஒழுக்க சீலராக வளர்த்து அவர்களை கரை சேர்ப்பார்களோ அவர்களுக்கும் சொர்க்கத்துக்கு நான் கேரண்டி அப்படிங்கிறாங்க. நீங்க வலைதளத்தை பார்க்க முடியல, வலைதளத்தை எடுத்துட்டோம் சொல்லி சொன்னா குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பெண்கள், சில பாட்டிகள் முதற்கொண்டு நான் வெள்ளிக்கிழமைய தொழுகையை தொடர்ந்து விட்டு இந்த கூத்தாடியோட படத்தை பார்க்க வந்திருக்கிறேன், பார்த்துருப்பீங்க. கையில தான் எல்லாருடைய கையில செல்போன் இருக்குது. எப்படி தொழுகையை கூட விட்டுட்டேன், இவரோட படத்தை பார்க்கறது என்னுடைய முதன்மையான நோக்கம், அப்படி நடிச்சிருக்கிறாரு இப்படி நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி புர்காவையும் போட்டு அதுக்கு மேல காப்பையும் மாட்டிக்கிட்டு அந்த பேட்டியை பார்த்த மைக்க பார்த்த உடனே ஆர்ப்பரிக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம்.
அப்ப இது எப்படி? இது இவங்களும் நரகத்திலிருந்து காத்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை, இவங்களுடைய பிள்ளைகளும் எந்த நிலையில இருக்கும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்ப நாம இன்னைக்கு தொடர்ச்சியாக அதிகப்படியா பார்க்கும்பொழுது, வலைதளத்துல பார்க்கும் பொழுது நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமா போக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. நாம தான் என்ன பண்றோம்? ஒழுக்கத்தோடு வாழணும், கண்டு மணிக்கு வாழக்கூடாது, இஷ்டப்படி வாழக்கூடாது, அல்லாஹ் சொன்னபடி வாழணும், அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினபடி வாழணும், சரியாக இருக்கணும். இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் எல்லாம் இஸ்லாமிய சமூகம் தான் அதிகமாக சொல்லுகிறது, இஸ்லாமிய சமூகம் தான் அதிகமாக கடைபிடிக்கிறது. மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டதே காட்சி, கொண்டதே கோணம், எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் சாவலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒழுக்கத்தை போதித்து, ஒழுக்கத்தை கடைபிடித்து, ஒழுக்க சீலர்களாக வாழக்கூடிய நாம் ஏதாவது எங்கேயாவது அங்க ஒரு கரிசடை, இங்க ஒரு கரிசடை, இந்த கூத்தாடி மாதிரி மாப்பிட வேணும், அந்த கூத்தாடி மாதிரி மாப்பிட வேணும், இந்த கூத்தாடினா எனக்கு உத்தரவே மத்ததெல்லாம் அப்படின்னு பேசக்கூடிய காட்சிகளை உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்லி சொன்னா பிரிண்டிங் பண்ணிடுறாங்க. அது ஃபேமஸ் ஆகிவிடுகிறது. அது என்ன பண்ணப்படுகிறது? பார்த்த உடனே இது இப்படிதான். இப்ப நம்ம ரொம்பவுமே என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னா கவனத்தோடு, ரொம்ப எச்சரிக்கையோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கணும். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று சொல்வார்கள். அந்த முளையக்கூடிய நேரத்திலே சரியான முறையில் நம்ம கண்காணிக்கணும். அதை பூச்சி ஆண்டிடாம மருந்தடிக்கணும், அதை பாதுகாக்கணும், யாரும் மேஞ்சிடாம பார்த்துக்கணும், ஒழுக்க சீரர்களாக கதை சேர்க்கணும். இந்த விஷயங்களை எல்லாம் சிறுபிராயத்திலிருந்து அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னா பிரச்சாரத்தின் மூலமாக நாம் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இதுதான். ஏதோ சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஏதோ ஒரு மதரசால சேர்த்துட்டோம், மற்ற மதரசால சேர்ந்தோம்னா பிள்ளைங்க எல்லாம் நல்லா ஆயிரும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இல்ல வேற ஏதாவது ஒரு ஆலிமா படிக்கக்கூடிய மதரசால சேர்த்துட்டோம், ஒரு ஆலிம் படிக்கக்கூடிய மதரசால சேர்த்துட்டோம், அதோடு நம்ம கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. பிள்ளைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் மாற வேண்டும். நாம ஒரு விஷயம் அவர்களுக்கு சொல்வதற்கு முன்னால் நாம் அதை சரியான முறையில் கடைபிடிக்கிறோமா, கடைபிடிச்சுன்னு சொன்னாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அப்படிதானே நபிமார்கள் இருந்தாங்க, அப்படித்தானே நல்ல மக்கள் இருந்தாங்க. நல்ல மக்கள் அதை கடைபிடித்து அத்தோடு சேர்ந்து போதனை செய்வதன் விளைவாகத்தான் பல மாற்றங்கள் ஏற்பட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல கூட லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர், அவர் தன்னுடைய மகனாருக்கு உபதேசம் செய்கிறார். அந்த உபதேசத்தை இறைவன் என்ன பண்றான்னு சொல்லி சொன்னா கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு எடுத்துக்காட்டாக தன்னுடைய திருமறை குர்ஆன்ல எடுத்து சொல்றான். இதுகால லுக்மான் இப்னிஹி, லுக்மான் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு தூதர் என்று சொல்லப்படல, அவர் ஒரு ரசூல் என்று சொல்லப்படல, ஆனால் ஒரு நல்ல மனிதர், அவ்வளவுதான். அந்த நல்ல மனிதர் தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதுல ரொம்ப அழகான ஒரு உபதேசம் செய்திருக்கிறார். அந்த உபதேசத்தை இறைவன் என்ன பண்றான்னு சொல்லி சொன்னா திருமறை குர்ஆன்ல எடுத்து சொல்லி காட்டுகிறான். இதுகால லுக்மான் இப்னிஹி, லுக்மான் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை கூறக்கூடிய நேரத்துல யா புனைய, என்னுடைய அருமை மகனே, லா துஷ்ரிக பில்லாஹ், என்னுடைய அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு நீ இணை கற்பிக்காதே, இன்ன ஷிர்க ஸுல்முன் அதீம், இணை கற்பித்தல் என்பது மிகப்பெரிய அநீதி, மிகப்பெரிய பாவம். உனையன்னு கூப்பிடுறதா இருந்தாலும் ஏதோ தோளுக்கு ஒசரம் வளர்ந்த பிள்ளைய கூப்பிட மாட்டாங்க, சின்ன பிள்ளைய தான் கூப்பிடுவாங்க, தோளுக்கு கீழே இருக்கிற மாதிரியான பிள்ளைய. அந்த மாதிரி ஒரு பிள்ளைய அழைச்சு சொல்றாரு, என்னுடைய அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிடாதப்பா. அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்டியிருக்கும் பொழுது படித்தவர்களுக்கு, பண்டிதர்களுக்கு, மேதைகளுக்கெல்லாம் கிடைக்காத இந்த நேர்வழியை நம்மை போன்ற பாமரனுக்கு கொடுத்திருக்கும் பொழுது நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே. இணை கற்பிக்கக்கூடிய காரியம் என்பது மிக பெரிய ஒரு அநீதியான காரியம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஒரு உபதேசம் சொல்றாரு, யா புனைய இன்னகாயும் இஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம். நிச்சயமாக ஒரு கடுகனுடைய விதை அளவு அது பாறைக்குள்ள ஒளிஞ்சிருந்தாலோ, அவற்றில் அருளை பூமிக்குள் ஒளிஞ்சிருந்தாலோ பதக்கும் சகனா, அல்லாஹ் நாடி விட்டான் என்று சொன்னால் அது வெளியே கொண்டு வந்துருவான். நீ தெரியாம இறைவன் நம்மளை கண்காணிக்கல, இறைவன் எங்கேயோ இருக்கிறான், நாம எங்கேயோ இருக்கிறோம், நம்மளை கண்காணிக்க முடியாது, பார்த்து கொண்டு இருக்க முடியாது நினைச்சிடாத. பாறைக்குள்ள இருக்குது ஒரே ஒரு கடுகனுடைய விதை. கடுகே கண்ணுல பார்க்க முடியாது, கடுகனுடைய விதைன்னு சொல்லி சொன்னா மைக்ரோஸ்கோப் வச்சுதான் பார்க்க முடியும்.
அந்த கடுகுனுடைய விதை வந்து ஒரு பாறைக்குள்ள ஒளிஞ்சிருக்குது. அல்லாஹ் கொண்டு வரணும்னு நினைச்சிட்டானா கொண்டு வந்துடும். இல்ல வந்து பூமிக்குள்ள இருக்குது, பூமிக்குள்ள உள்ளதை வந்து கொண்டு வரணும்னு நினைச்சிட்டானா கொண்டு வந்துருவான். அதனால நீ என்ன பண்ணிடாத, அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிற நினைச்சிடாத. கொண்டு வந்து திரை போட்டு அம்பலப்படுத்தி அசிங்கப்படுத்தணும் நாடிட்டானா அசிங்கப்படுத்திடுவோம். அது என்ன எங்க போய் என்ன பண்ணாலும் சரி, யாருக்கும் தெரியாது, நமக்கு மட்டும் தான் தெரியும். சாட்டை லாக் பண்ணி வச்சிருக்கிறோம், இன்ஸ்டால வந்து வேற ஐடி வச்சிருக்கிறோம், பேஸ்புக்ல வந்து கண்டுபிடிக்க முடியாது. இந்த கொம்பனாலே கண்டுபிடிக்க முடியாது நினைச்சிடக்கூடாது. கொம்புக்கு மேல கும்பம் இருக்கும். கொண்டு வரணும்னு நினைச்சிட்டானா கொண்டு வந்துருவான். அப்ப அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து யா புனையா அகீமுஸ் ஸலாத், என்னுடைய அருமை மகனை தொழுகை நிலைநாட்டு. அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அதிகமாக தொழுகையை நிலைநாட்டிட்டாங்கல்ல போதும், மற்ற எல்லா விஷயங்களுமே என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். தொழுகை நிலைநாட்டு என்று சொல்றாரு. மேற்கொண்டு சொல்றாரு, வஅம்ருபில் மஅரூஃப் வன்ஹூன் அனில் முன்கர், நன்மையை ஏவு தீமையை தடு. சின்ன பிள்ளைய கூப்பிட்டு சொல்றாருங்க, பெரிய ஆளை கூப்பிட்டு சொல்லல, ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு சொல்றாரு, நீ நன்மையை ஏவுப்பா, நீ தீமையை விட்டு தடு. அதனால சிரமங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், நீ சகித்துக் கொள். சின்ன பிள்ளைக்கு என்ன துன்பம் வரப்போதா? சத்தியத்தை சொன்னா வரும், உண்மையை சொன்னா வரும். அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் நீ சகித்துக் கொள் அப்படின்னு சொல்றாரு. மேற்கொண்டு சொல்றாரு அவரு, மனிதர்களை விட்டு உன் முகத்தை வெடுக்கு திரும்பாத, மனிதர்களை பார்த்து அப்படியே கட் பண்ணாத, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடு, அவங்கள்ட்ட பேசு, நல்ல மாதிரியா பேசு. நடக்கும் போது வந்து தாம் தூம் நடக்காத, அழகான நடுத்தரமா நீ நட. பேசும்போது வந்து அழகாக பேசு, கழுத கிடைக்கிற மாதிரி கிடைக்காத அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணிக்கிட்டே போறாரு. அதை இறைவன் என்ன பண்றான், லுக்மான் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை எடுத்து நமக்காக காட்டி இருக்கிறான். அப்ப இவ்வளவு உபதேசம் செய்வதோடு மட்டும் இல்லாம நாம உபதேசம் சொல்லணும், உபதேசம் செய்கிறோம். ஆனால் அதே நேரத்துல பிள்ளைகளை போனா எடுக்கக்கூடாது, ரீல்ஸ் பார்க்க கூடாது, சவுண்ட் சத்தமா வச்சு ஆடக்கூடாது, ரீல்ஸ் வந்து நம்மளோட ஸ்டேட்டஸ்ல வச்சு போடக்கூடாதுன்னு சொல்வதாக இருந்தால் முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்னங்க பண்ணணும், நாம அதிகமா அதை ஈடுபடாம இருக்கணும். நீங்கள் செய்யாததை பிறருக்கு சொல்லாதீர்கள், குர்ஆனுடைய கட்டளை. அப்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பிள்ளைங்களை வந்து நம்ம சொன்ன உடனே செஞ்சிடணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம மாறணும். நாம மாறாமல் என்ன பண்ண முடியாது, பிள்ளைகளை வந்து மாற்ற முடியாது என்பதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுமாறு, பிள்ளைகளை ஒழுக்க சீரர்களாக வளர்க்கக்கூடிய பொறுப்பு என்பது நம்ம இடத்துல இருக்கிறது. நாளை மறுமையில வந்து அதற்குண்டான கேள்விகள் இருக்கிறது. இதை கவனத்தில் எடுத்து செயல்படுமாறு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக என்று சாதித்தவனாக இப்போது பரிசளிப்பு நிகழ்ச்சிக்கு சென்று விடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வந்து குழந்தைங்களுக்கு வந்து பரிசளிப்பதற்காக ஆயிஷா பட்டாமல் வந்து ஆயிஷா மரியம் ஃபர்ஸ்ட் ஆயிஷா மரியம், அடுத்து ஆசில். ஆயிஷா மரியம் வாப்பா, உன்னிதான் கூப்பிடுறேன். மரியம் தானே? வாங்க அங்க பார்த்து கேமரால பார்த்து கொடுங்க. அடுத்து ஆசில். இன்னும் கொஞ்சம் முன்னாடி முகமது ஆரிஸ். தெரியல, கரெக்டா தெரியுதா பாருங்க. இந்த ஆரிஸ். அப்துல் ரஹ்மான். முகமது அசீம். நிகாஸ். பதீம். கேமரா பாரு. பகீம். இனாரா. அங்க வாங்க, அங்க வாங்க.
मोहम्मद बरशत, अनस, बतुल बतुल वंदिरुक्कु पारुंगा बतुल अल्फिराज, सुमैया, उमर फारूक क्या பாருங்க அங்க கேமரா பாருங்க கேமரா பாருங்க பர்கான் பர்கானா பர்கானா रफी सारा रिजवी रिजवी लाविरा अमीस अमीसा अमीसा ரெண்டு பேரும் யார் சொன்னது ரெண்டு பேருமே வா अभी सोना है मीस அடுத்ததாக பதில் சொன்ன பெண்களுக்கு பரிசளிப்பதற்காக பொம்மையக்கா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அமைதியா இருங்க. முதல்ல டீம் சி சிறப்பாக செயல்பட்ட டீம் சி ஆரம்பிக்கிறோம். சிக்கி, சிவா, பாத்திமா, சுமையா, அங்க கேமரா பாத்துக்கிறேன். ஆமா, ஒவ்வொரு டீமா வாங்கி ரைட் சைடுல உட்காந்துருங்க. மறுபடியும் நீங்க பரிசு வாங்கணும்ல. சிக்கி, இபா, பாத்திமா, சுலையா, சாயிரா, அதாவது கைசுரா, சாயிரா, ரஹீமா, பர்வி மாமி, ஆனிசா, தஸ்லீமா, அனீஸ், பாத்திமா. நீ வாங்கல சீட்டிங் ஃபுல்லா வாங்கிட்டீங்களா? அனிதா, தஸ்லீமா, அனீஸ், பாத்திமா. அடுத்து வந்து டீம் ஏ முர்ஷிதா, மும்தாஜ், ரோஸ், அனீஸ், மெஹராஜ், அனீஸ், பானோ, பர்வீன். கேள்வி பதில வந்து எல்லாருமே நல்லா படிச்சு நல்லா முயற்சி பண்ணாங்க. எல்லா டீம்லயுமே அல்ஹம்துலில்லாஹ்.
டீம் ஏ வாங்கிட்டாங்களா? அடுத்த டீம் பி, நிஷா, மது, நிஷா, மது, ஆத்திபா, முஸ்தரி, மும்தாஜ், பாட்டி, நசீமா, ரஹமத். வீடியோ போட்டோஸ் டீம் சி எல்லாரும் வாங்கிட்டாங்களா? அமைதி அமைதி. மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. ரமலான்ல மட்டும் இல்லாம எப்பொழுதுமே நேரத்தை ஒதுக்கிட்டே இருக்கணும். சரி. அடுத்தபடியாக ஆண்களுக்கு பரிசு வழங்குவதற்காக அமீனன் அவர்களே அன்போடு ஷாஜான் பாய் வரலாம். பையன் வாங்க. ஆரிசுங்க ஷாஜான் பாய் அங்க அங்க கேமரால மாத்தி எடுமா எடுத்து. அடுத்து மீரான் பாய் பையன் வாங்க. தம்பியை அனுப்பி விட எல்லாம் வாங்கி ஜெயிலாதின் பாய் மூசா வந்திருக்காப்லையா? மூசா ரசாக் வரல, அயாத் பாய் வரல. அயாத் பாய் தப்ப வாங்க. கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்க. ஷாபாஸ் அரிஷத் உமர் வந்திருக்காரா? ஜம்ஷீத் வரல, சபீர் வரல. தாகாபாய் வச்சுட்டு வாங்க. தாகாபாய் போட்டாடுங்க. அவரை காலையில் என்ன வரலையோ? அம்மாவுக்கு தமீம் அன்சாரி அம்மன் வரல, மைதீன் பாய் வரல. இது தானே சித்திக் பாய் வரலையா? சித்திக் பாய் கை தரக்கூடாது. சித்திக் பாய் வாங்க. சரி, அடுத்ததாக அப்படியே கூப்பிடுங்க.
வந்துக்கிறாப்லையா அவரு அவன் அவன் அந்த அபீஸ கொடுங்க அபீஸ் எவா அபீஸ கொடுங்க ஆமா காதல் பைக் கொடுத்துருங்க காதல் பைக் அப்ப கொடுத்துருங்க அபீஸ் வா உன் அக்காவில் வாங்கிட்டு போ வாங்கிட்டு போ சரி அடுத்ததா வந்து அந்த தாராபதி அவங்க பரிசு கொடுப்பாங்க பத்தீன் மிஸ்பாஹுதீன் 2 பேர் வாங்க சரி அடுத்ததாக வந்து பெண்கள் ரொம்பவுமே மெனக்கெட்டு நல்லா படிச்சுட்டு வந்தாங்க. கூடுதலான அவங்களோட பரிசு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதனால வந்து இப்ப டீம் பீல இருந்து கூப்பிடுறோம். பெண்கள் தரப்புல பரிசை வழங்குவதற்காக ஆயிஷா ஆண்டி அவங்களை வந்து அன்போடு அழைக்கிறேன். முதல்ல அக்கான்னு மது ஆதிபா நல்லா நடு ஹால்ல மாட்டி வைங்க. நம்ம மார்க்கெட் பேரோட போட்டு முஸ்தரி இவங்க பாதி மும்தாஜ் நசீமா ரஹமத் அடுத்ததாக டீம் ஏ அவங்களுக்கு வந்து பரிசை வழங்குவதற்காக அமீன் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். டீம் ஏ முர்ஷிதா, மும்தாஜ், ரோஸ், அனீஸ், நகராஜ், அனீஸ் பானு, பர்வீன். பர்வீன் வாங்கினாங்களா? அடுத்ததாக டீம் சி அவங்களுக்கு பரிசை வழங்குவதற்காக சாயிரா புண்ணியகாமலை அன்போடு அழைக்கிறேன். சிக்கி, இஃபா பாத்திமா, சுலையா, சாயிரா சைசுரா, ரஹீமா, பர்வீன் மாமி, ஆனிஷா, தஸ்லீமா, அனீஸ் பாத்திமா. மாமி கொஞ்சம் முன்னாடி உள்ள போங்க.
இங்க கொடுங்க. இன்னும் 2 பேருக்கு கொடுங்க. இங்க கொடுங்க, பத்தி தான் கொடுங்க. பிளாக் கொடுங்க. இன்னும் உள்ள உள்ள அவ்வளவுதான். அடுத்ததா வந்து தாகாபை அவங்க வந்து இமாம் எங்க இமாம் வாங்கிக்கோங்க. சரி, ஜூஸ் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க. அடுத்தது வந்து இந்த 3 டீம் லீடர் சிக்கி அவங்க, முர்ஷிதா அவங்க, நிஷா அவங்க. நிஷா கொஞ்சம் உள்ள அல்ஹம்துலில்லாஹ், பரிசளிப்பு நிகழ்ச்சி நிறைவடைந்து விட்டது. குழந்தைங்களுக்கு வந்து ஜூஸ் கொடுப்பாங்க. உள்ள குடிக்காதீங்க, வெளியில குடிங்க. அதே மாதிரி அடுத்த ஆண்டும் வந்து சரியாக டீம் பிரிக்கப்பட்டு நல்லா படித்து அதுக்கு முன்னால நீங்க பங்கெடுக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் சிறப்பான பரிசுகளை நம்ம ஏற்பாடு செய்திருக்கோம். மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு ஏதோ ரமலான் மாசத்துல மட்டும்தான் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம தினமும் கொஞ்சம் நேரம், ஒரு குறுகிய நேரம் நீங்க என்ன பண்ணுங்க, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு உண்டான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். அனைவரும் வந்து துவாவதை முடிச்சிடலாம். சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் ஜூஸ் யாரும் உள்ள வச்சு குடிக்காதுங்க, வெளியே போய் குடிக்காது.